தினம் ஒரு திருப்பாடல் வரிசையில் இன்று திருப்பாடல் 22. இது 2 பகுதியாக இருக்கிறதுனால ஒரு பகுதி இன்றும் இன்னொரு பகுதி நாளையும். இன்றைய பகுதி துயர்மிகு புலம்பல். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றேன்? என் கடவுளே, நான் பகலில் மன்றாடுகிறேன், நீர் பதிலளிப்பதில்லை. இரவிலும் மன்றாடுகிறேன், எனக்கு அமைதி கிடைப்பதில்லை. நீரோ தூயவராய் விளங்குகின்றீர். இஸ்ரேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர். எங்கள் மூதாதையர் உம்மில் நம்பிக்கை வைத்தனர். அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்தீர். உம்மை அவர்கள் வேண்டினார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். உம்மை அவர்கள் நம்பினார்கள், ஏமாற்றமடையவில்லை. நானோ ஒரு புழு, மனிதனில்லை. மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை பார்ப்போல் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என்னை கருப்பையினின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே. என் தாயிடம் பால் குடிக்கையிலேயே என்னை பாதுகாத்தவரும் நீரே. கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருக்கிறேன். நான் என் தந்தையின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே. என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும், ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது. மேலும் உதவி செய்வார் யாருமில்லை. காளைகள் பல என்னை சூழ்ந்து கொண்டுள்ளன. பசாசின் கொழுத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டன. அவர்கள் என்னை விழுங்க தங்கள் வாயை அகலத் திறக்கிறார்கள். இரை தேடி சீறி முழுங்கும் சிங்கம் போல் பாய்கின்றார்கள். நான் கொட்டப்பட்ட நீர் போல் ஆனேன். என் எலும்புகள் எல்லாம் கழன்று போயின. என் இதயம் மெழுகு போல் ஆயிற்று. என் உள்ளுறுப்புகளின் நடுவே உருகி போயிற்று. என் வலிமை ஓடு போல காய்ந்தது. என் நாவு மேலன்னத்தோடு ஒட்டி கொண்டது. என்னை சாவின் புழுதியினிலே போட்டுவிட்டீர். தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணிவிடலாம். அவர்கள் என்னை முறைத்து பார்க்கின்றார்கள். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டு கொள்கின்றனர். என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். வாளுக்கு இரையாகாதபடி என் உயிரை காத்தருளும். இந்நாய்களின் வெறியினின்று என் ஆருயிரை காப்பாற்றும். இந்த சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை காப்பாற்றும். காட்டெருமைகளின் கொம்புகளில் சிக்கியுள்ள என்னை காத்தருளும். ஆம் அன்பின் தகப்பனே, அனைத்து எதிரிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றும். எனக்கு எதிரிகள் யாருமில்லை. எதிரிகளாக நினைப்பவர்களுக்கு நான் பொறுப்பல்ல. இந்த துயர்மிகு புலம்பல் சங்கீதத்திலே ஆண்டவர் இப்படியாக நமக்கான பாதுகாப்புக்காக வேண்டப்பட்டதாக எனக்கு தெரிகிறது. நாளைக்கு புகழ்ச்சி பாடல். இது 1 முதல் 21 வசனம் உள்ளது.